யாழ்ப்பாணம் வடமராட்சி புதுத்தோட்டத்தில் சுடரொளி விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த 4வது பருவகால மென்பந்து துடுப்பாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டிகளும் பரிசளிப்பு நிகழ்வும் நேற்று நடைபெற்றுள்ளன. சுடரொளி விளையாட்டுக் கழகம் நடாத்திய 4வது பருவகால மென்பந்து துடுப்பாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டிகள் கரவெட்டி பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியும் பிரதேச வாசியுமான மருத்துவ கலாநிதி வே. கமலநாதன் தலைமையில் நேற்று பிற்பகல் புதுத்தோட்டம் சுடரொளி விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றன. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நிகழ்வின் பிரதம விருந்தினராக முல்லைத்தீவு வலய கல்வி பணிப்பாளர் தமிழ்மாறன் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச விளையாட்டு உத்தியோகத்தர் கே. அகல்யா, கிராம சேவையாளர் ல. தனுஜா, நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம். டி. எல்லாவெல, பிம்மல் பிளான்டேஷன் பொது முகாமையாளர் என். புஷ்பவசந்தன், நெல்லியடி சிங்கர் முகாமையாளர் க. துசியந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பளிக்கப்பட்டதுடன் அணிகளின் சீருடை அறிமுகம் மற்றும் வீரர்கள் அறிமுக நிகழ்வுகளும் இடம்பெற்றதை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமாகின. சுடரொளி விளையாட்டுக் கழகத்தின் 4 அணிகள் பங்கேற்ற இப்போட்டித் தொடரில் சுடரொளி ஸ்டார் கிங் அணி 3ஆம் இடத்தையும், சுடரொளி ஃபயர் ஹிட்டர்ஸ் அணி 2ஆம் இடத்தையும், சுடரொளி சூப்பர் ஸ்டார் ஹிட்டர்ஸ் அணி முதலிடத்தையும் பெற்று சம்பியன் பட்டத்தை வென்றது. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் வீரர்களுக்கு கேடயங்கள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் பிரதம விருந்தினர் தமிழ்மாறன், விளையாட்டு குழு தலைவர் மருத்துவ கலாநிதி வே. கமலநாதன் உள்ளிட்ட விருந்தினர்களால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் வடக்கு மாகாண மட்ட ஈட்டி எறிதல் போட்டியில் முதலிடம் பெற்று சாதனை படைத்த பிரதாபன் பிரவீனுக்கு நிகழ்வில் விசேட கௌரவிப்பு வழங்கப்பட்டது.